ஒரு அப்பா இல்லாத பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட நிச்சயமாக இந்த வார்த்தைகளை வந்து சொல்லணும். இந்த புக்கோட முக்கியமான கதாபாத்திரங்கள் முல்லை அண்டு குக்கு. குக்கு வந்து ஒரு தவறு பண்ணிட்டு சிறைக்கு வந்து போயிடுறான். அப்போ முல்லையை வந்து அவனை பார்க்க வர்றாங்க. அவனை பார்த்ததும் முதல்ல கண்ணீரால பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்த்தைகளால வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குக்கு, நீ தைரியமா இரு, நான் உன்னை சீக்கிரமா வெளியே எடுக்கிறேன் இந்த மாதிரி. ஆனா குக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் ஒன்று சொல்றான், நான் என்னை பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ பாதுகாப்பா இருக்கணும், எங்க போனாலும் தைரியமாக இருக்கணும், உனக்கு மட்டும் கிடையாது, உன்னை சுற்றி யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ தட்டி கேட்கணும், நீ மிக மிக தைரியமான பொண்ணு, உன் அப்பாவை நீ இழந்திருந்தாலும் உன் குடும்பத்தையே நீ பார்த்துக்கிற, உன்னால எல்லாமே முடியும், நீ தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து சொல்றான். எஸ், அப்பா இல்லாத ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் காதலை மட்டும் எதிர்பார்க்கறத விட ஒரு அப்பாவுடைய அன்பை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ குக்குக்கு வந்து எப்பவுமே ஒன்றே ஒன்று தாங்க, தன்னோட முல்லைக்கு வந்து பெருசாக யாருமே இல்லை, குடும்ப தலைவன் யாருமே இல்லை, அவள் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமாகவே அவளை வந்து வளர்க்குறான். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கோ பையனுக்கோ அப்பாவோ அம்மாவோ இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும்.